வணக்கம். இன்றைய தித்திக்கும் தேன்மொழிகள். யோகம், தியானம் என்பது உடலையும் மனதையும் ஆன்மாவையும் ஒன்றிணைத்து தனிப்பட்ட உணர்வு நிலையை பரம்பொருளுடன், அதாவது ஆத்மா பரமாத்மாவுடன் சந்திப்பதுதான். அல்லது உண்மையான சுயத்துடன் இணைக்கும் ஒரு பண்டைய கலை மற்றும் அறிவியல் ஆகும். சமஸ்கிருதத்தில் யோஜ என்ற வார்த்தையில் இருந்து உருவான இது அலையும் மனதை ஒருநிலைப்படுத்தி உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்தும் பயிற்சிகளை உள்ளடக்கியது. இது வெறும் உடல் பயிற்சி மட்டுமல்ல, மூச்சு பயிற்சி, தியானம் மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறை மூலம் உயர்ந்த மனநிலையை அடைய முடியும். மனம்தான் அனைத்திற்கும் ஆதாரம். அதனால் மனதை நாம் அடக்கும், அதாவது மனதை பக்குவப்படுத்தும் பயிற்சியை நாம் கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். நாம் இப்பொழுது பறந்து கொண்டிருக்கும் உலகில் பொருள் சேர்த்தல், அன்றாட வாழ்க்கைக்கான பிரச்சனைகளை சமாளித்தல், இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதில் சிறிது நேரமாவது நமக்காக, நம் ஆரோக்கியத்திற்காக தியான பயிற்சியை மேற்கொள்வது நலம். பல வகை யோகங்கள் இருக்கின்றன. முக்கியமாக பக்தி யோகம், கர்ம யோகம், கடயோகம் மற்றும் ஞான யோகம் என பல வகைகள் உண்டு. ராஜயோகம் என்பது இறைவனுடன் நம்மை இணைப்பது. அதனால் இறைவனின் நினைவின் மூலம் புத்தியை இணைப்பதுதான் ராஜயோகம். மன அழுத்தம் இதனால் குறையும், உடல் வலிமை பெறும், நெகிழ்வுத்தன்மை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதோடு ஆத்ம ஞானம் மற்றும் உண்மையான அமைதியை நாம் இந்த தியானத்தின் மூலம் அடையலாம். அதனால் அனைவரும் ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரு வேளையும் தவறாமல் சிறிது நேரம் ஒதுக்கி தியானம் செய்வது மிகவும் சிறப்பு. நன்றி, வணக்கம்.